வெல்கம் எவ்ரிவான். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக் வந்து இரிட்டேஷன் த டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர். ஓகே, ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் கிரேட் இன்வெகேஷன் சொல்லிக்கலாம். கண்ணை மூடிக்கலாம், மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்னகையோடு உங்கள் கண்களை திறந்துக்கோங்க. ஹலோ, வெல்கம் எவ்ரிவான். ஓகே, நம்ம ஏன் டோர்கம் வந்து இரிட்டேஷன் புக் தனியாக ஒன்று டாப்பிக்கில் போட்டிருக்காருன்னா, நம்ம சாதாரண இரிட்டேஷன் எரிச்சல்னு நினைக்கிறோம். நம்மலாம் நினச்சிக்கிறோம் கோவம் தான் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜின்னு. ஆனால் இதில் பார்த்தோன்னா நம்ம காசஸ் ஆஃப் இரிட்டேஷனில் பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த இரிட்டேஷன் நம்ம பாடிக்குள்ளே, நம்ம சட்டில் பாடி ஸ்கூலில் போய் நம்ம ஃபிசிக்கல் பாடியில் நிறையா டிஸ்ட்ரக்டிவ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், எதனாலலாம் இரிட்டேஷன் வருதுன்னு. நம்ம ஏற்கனவே 15 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 16th டாபிக். இந்த 16th டாப்பிக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் இன்னும் அது நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 16th டாபிக் என்னது? நாய்ஸ். ஓகே, நாய்ஸ் இஸ் another heavy factor causing irritation. நீங்கள் யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா, ஒரு சத்தம் நமக்கு இரிட்டேஷன் ஆகிறதுக்கான காரணம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய காஸ் வந்து இந்த சத்தம் தான். நம்ம யாருமே அதை நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ டோர்கம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, noise from airplanes or any other mechanical noise which strains the nerves and irritates them produce an abundance of imperil. ஓகே, ஸோ முக்கியமாக ஏரோப்ளைன்லேருந்து வர்ற அந்த சத்தம், சரிங்களா, அது வந்து இன்னும் நம்ம போக போக பார்ப்போம் அதில் என்ன பண்ணுதுங்கிறது. இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏரோப்ளைனில் நம்ம அதை பார்க்க ஆசையாக பார்க்குறோம், ஆனால் அதுலேருந்து வர்ற சத்தம் வந்து நமக்குள்ளே வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்க்கு உண்டு பண்ணி அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த நிறைய இரிட்டேஷன் நமக்குள்ளே உண்டு பண்ணி அபண்டன்ட் ஆஃப் அந்த பாய்சனுங்கிற அந்த இம்பெரல் நமக்குள்ளே நிறையா வருதான். சரிங்களா? ஸோ ஆனால் நமக்கே சில நேரம் வந்து நீங்களே ஒரு சில நேரம் அந்த பிளெயின் போகிற அந்த சத்தத்தை கேட்டால் நம்ம ஆசையாக மேலே பார்க்குறோம், ஆனால் நமக்குள்ளே அது அவ்வளோ இரிட்டேஷனை உண்டு பண்ணுதுங்கிறாங்க. உங்களுக்கு அது பிடிச்சு பார்க்குறீங்களோ பிடிக்காமல் பார்க்குறீங்களோ இட் கிரியேட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி எந்த விதமான மெக்கானிக்கல் வாய்ஸ் நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் எவ்வளோ மிஷினரிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிக்சி யூஸ் பண்ணுறோம், இன்னும் பார்த்தோன்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய நம்ம மெக்கானிக்கல் திங்ஸ் வந்து இப்போ என்ன ஆகிட்டே இருக்குது, ஜாஸ்தியாக தான் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக ஆக ஆக நம்மள அறியாமே நம்ம சட்டில் பாடிஸ்க்கு என்ன கொடுத்துட்ருக்கோம், ஒரு இரிட்டேஷனை கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லி டோர்கம் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு நாய்ஸ் இதை மட்டும் லைன் பை லைன் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஒரு லைன்லேயும் ஒரு ஒரு புது விஷயம் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் நோன் தட் அமாங் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் நாய்ஸி ஏரியாஸ் ஆர் ஃபவுண்ட் த மோஸ்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், கிரைம்ஸ், டைவர்சஸ் அண்ட் சூசைட்ஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நாய்ஸியாக சத்தமாக உள்ள ஒரு ஏரியாவில் இருக்கிற பீப்புள் தான் பார்த்தோன்னா நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வருது அவங்களுக்கு தான். ஓகே, ப்ளஸ் நிறைய கிரைம் அந்த இடத்துல தான் நடக்குது, நிறைய தப்புகள் அந்த இடத்துல தான் நடக்குது. அந்த பீப்புள் அங்கே வாழ்கிற அந்த சத்தமாக இருக்கிற இடத்துல வாழ்கிற பீப்புளுக்கு வந்து டைவர்ஸும் நிறையா ஆகுதான்.
ப்ளஸ் நிறைய சூசைடல் கேசஸும் அங்கே தான் நிறையா இருக்குங்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீப்புள் யாராவது கம் அக்ராஸ் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி நாய்ஸி இடத்துல இருக்கிற பீப்புளுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியை எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஆகட்டும், முக்கியமாக ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா, ஒரு 4-5 ஃபேமிலி இருக்காங்க, 4-5 கப்பிள் இருக்காங்கன்னா, அதில் யாராவது ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அது அந்த ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்த தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க் ஏரியாவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் மார்க்கெட் போனால் எப்படி இருக்கும், கச்ச 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 கச்சான்னு ஒரே இந்த மீன் இவ்வளோ அந்த மீன் எவ்வளோன்னு சொல்லி கச்ச 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 கச்சான்னு இருக்கும். இன்னும் நீங்கள் நம்ம ரொம்ப தெரிஞ்சது இந்த மீன் மார்க்கெட்டு. இன்னும் நீங்கள் ஷேர் இதுலலாம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா வாயில தான் வந்து ரேட் பேசுவாங்க. இப்போதான் ஃபுல்லாக நமக்கு ஆன்லைன் வந்துருச்சு. முந்தி பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்குங்க, இந்த ரேட்டுக்கு வாங்குங்க, இந்த ரேட்டுக்கு வீங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுற பீப்புள் அவங்களோட சட்டில் பாடிஸ்லையும் ஃபிசிக்கல் பாடியிலையும் அவங்கள அறியாமே இந்த இரிட்டேஷனை கொண்டு வந்து இந்த இம்பெரலுங்கிற பாய்சனை அவங்கள அறியாமே கொண்டு வரும். அப்போ ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிற பர்சனால பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமானா இருக்காது. அப்போ அவங்க லைஃப் எப்படி இருக்கும், கண்டிப்பாக வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்காது. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க் ஏரியானாலையும் இல்லை ஃபேமிலியில் இருக்கிற சில அவங்க கூட சண்டை போடலனாலும் அவங்க பிரதர்ஸ் ஃபேமிலியில் சண்டை இருந்தாலுமே இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே நிறைய தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, சூசைடல் டெண்டன்சியும் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு நிறையா இருக்கும். ஓகே, அடுத்து என்ன போட்டிருக்காங்க, நாய்ஸ் கான் பி ஆடியபிள் ஆர் இன்ஆடியபிள். ஓகே, நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் சத்தம்னா வந்து நம்ம காதில் எதெல்லாம் கேட்குறோமோ அது ஒன்று தான் சத்தம். அப்படி கிடையாது. நாய்ஸுங்கிறது, சத்தமுங்கிறது சில நேரங்களில் நிறைய நேரங்களில் நம்ம காதிலே விழாது, ஆனால் நமக்குள்ள ஏற்படுத்தின பாதிப்பை ஏற்படுத்திட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரேடியோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது எப்படி வருது, ஒரு வேவ்ஸாக ஒரு ஃப்ரீக்குவென்சியாக வந்து நம்ம வீட்டில் நம்ம என்ன எஃப்எம் அதை வைக்கிறோமோ, எஃப்எம்மோ ஏஎம்ஓ 98.3 FM வைக்கிறோம்னா அப்போ அதுக்கேற்ற ஃப்ரீக்குவன்சியை கேப்சர் பண்ணி என்ன பண்ணுது, இங்கே வந்து அது நமக்கு ஆடியோபிளாக நமக்கு கேட்க முடியுது. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க, நாய்ஸ்னா சத்தமுங்கிறது நீங்கள் ஃபிசிக்கலாக கேட்கறது மட்டும் கிடையாது. இந்த ஃப்ரீக்குவன்சியவுமே வந்து நம்ம சட்டில் பாடிஸ் அதை உணர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ ரேடியோ அதை கரெக்டாக கேப்சர் பண்ணுது, அப்போ நம்ம சட்டில் பாடிஸ்லையும் சில ஃப்ரீக்குவன்சி வந்து இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருக்கு. சரிங்களா? ரோக்கமிங் என்ன சொல்றாங்க, இந்த இன்ஆடியபிள்ல வந்து சம்டைம்ஸ் தாட் ஃபார்ம்ஸ் கூட நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சத்தமாக இல்லை, ஒரு ஃப்ரீக்குவன்சியில் கேட்கும். அக்லி பிக்சர்ஸ், சில டைம் வீட்டில் வந்து அக்லி பிக்சர்ஸ் வச்சுருக்கோம், ஒருத்தனை குத்துற மாதிரி கேட்டால் அது அந்த சினிமாவில் இருந்தால் அது ஒரு சீன், எனக்கு அது பிடிக்கும்னு சொல்லி வீட்டில் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து வர அதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், அந்த பையனுக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனால் அதுலேருந்து வர்ற சத்தம் ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான சத்தம். சரி அதையும் பார்ப்போம். அதனால ஆடியபிள் வாய்ஸ் நாய்ஸ் இஸ் chaotic sound which does not carry meaning, plan or purpose. ஓகே, அப்படி பார்த்தோன்னா நம்ம அன்றாட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் மீனிங்ஃபுல்லாக இருக்கா, இல்லை முக்கியமாக அதை பாருங்க. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம், காசிப் பேசுகிறப்பயுமே வந்து நமக்குள்ள இரிட்டேஷன் வரும்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் பேசுகிற விஷயத்தில் ஒரு அர்த்தமே இல்லை, அர்த்தம் இல்லாத இன்னும் ஸ்டூப்பிட் மாதிரி பேசுகிறேன்னு கூட சொல்லுவோம் தெரியுமா, இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, அப்ராப்ரியேட்டான நல்ல விஷயங்கள் இல்லாத பேசுகிறதெல்லாம் கூட கண்டிப்பாக இதுவுமே வந்து உங்கள் காதுக்கு இரிட்டேஷன் தான் உள்ள சட்டில் பாடிஸ்குள்ளே போகுதுன்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் பேசுகிற எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பிளான் இருக்கானா, எல்லா நேரமும் நல்ல பிளான் இருக்காது. சில நேரம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆள் அழிக்கிறதுக்குன்னே கூட சில பிளான் போடுவாங்க.
சில நேரம் நல்ல பிளான்ஸ் எப்படி இருக்கும், ஓகே இன்னைக்கு செஷன் என்ன பண்ணலாம், இந்த புக்கை படிக்கலாமா அந்த புக்கை படிக்கலாமா, இது எங்களுக்கு தெரிஞ்ச. இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஒரு குக்கிங்க்கு பிளான் போடுறதே இன்னைக்கு கேட்டா அது ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு இது வேணும், உங்களுக்கு என்ன வேணும். இப்போ கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடை பிளான் போடுறதுமே நல்ல விஷயம். ஆனா நம்ம எல்லா நேரமும் அப்படியே பண்றோமா, இந்த மாதிரி நல்ல நல்ல பிளான்ஸ் விஷயம் பேசுறோமானா இல்ல. சரிங்களா? சம்டைம்ஸ் நம்ம வட்டிக்கு வாங்குறோம், அதிக வட்டி கொடுத்து பிளான் பண்ணி வாங்குறோம், அதுவுமே தப்பான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் உங்களுக்குள்ள நிறைய இரிட்டேஷனை உண்டு பண்ணுங்கிறாங்க. அதே மாதிரி பர்பஸ், நீங்க பேசுற ஒவ்வொரு செயலுக்கும் வார்த்தைகளுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு நல்ல பர்பஸோட பேசுறீங்களாங்கிறதையும் யோசிச்சு பார்க்க சொல்றாங்க. அப்ப நம்ம வீட்டுல எல்லா நேரங்கள்லயும் நம்மளால நல்ல விஷயத்தையே பேசிட்டே இருக்க முடியுமானா, மேபி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஷனரா இருக்கும், நம்ம அந்த மாதிரி இதையே கேட்கவும் செய்றோம், அதையே பேசுறோம். ஆனா அதே தான் நம்ம எல்லார்ட்டும் எதிரும் பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லயும் நமக்குள்ள இரிட்டேஷன் வரதான் செய்யும். சரிங்களா? இதெல்லாம் ஆடியபிள், உங்க காது நிஜமாவே பிசிக்கலா கேட்டு வர்ற சில இரிட்டேஷனுக்கான காரணம். இன்ஆடியபிள் நாய்ஸ்னா என்னது? இப்ப நான் சொன்ன மாதிரி தான், பிசிக்கலா இந்த மாதிரிலாம் கேட்காது, ஆனா ஒரு ரேடியேஷன் மூலமாவோ இல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி மூலமாவோ நமக்கு அது வரும். அது என்ன சொல்றாங்க, அது எதுல இருந்தெல்லாம் வருதுன்னு சொல்றாங்கன்னா, inaudible noise comes from ugly forms, inharmonious colors, radio waves and electromagnetic storms. Okay, ugly forms. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், வீட்டில் சில பிக்சர்ஸ், அசிங்கமான பிக்சர்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல வீட்டில் சில அசிங்கமான சிலை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சிலை ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக உடஞ்சி போனதை, இல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதனால அதை வச்சுட்டே இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துமே உங்களுக்கு காதுல கேட்காது. ஆனா உங்களுக்குள்ள வேற சில மாதிரியான வேவ்ஸ் வேற சில மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள இரிட்டேஷன் உண்டு பண்ணுங்கிறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, செல்போனை எப்பயும் கையில வச்சிருக்கோம், இல்ல நம்ம ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கோம், இல்ல பாக்கெட்ல வச்சிருக்கோம், பக்கத்திலே வச்சிருக்கோம். செல்போன்ல நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமானா கிடையாது. அப்ப நீங்க அந்த செல்போன்லயுமே அதுல இருக்கிற அந்த ஒரு டெம்பர் கிளாஸ்மே நீங்க உடஞ்சதை போட்டிருந்தீங்கன்னா, அந்த போன் நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அந்த டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருந்ததுன்னா, அப்ப அந்த போனோட அழகு என்ன ஆகுது, கெட்டு போகுது. சோ நீங்க இந்த மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா, எவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயத்திலயும் சில அசிங்கமான ஒரு ஃபார்ம் இருந்தது அதுலனா, அதுல இருந்து வர்ற எனர்ஜி உங்களை கண்டிப்பா இரிட்டேஷனுக்குள்ள ஆளாக்குங்கிறாங்க. இதெல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சோ நீங்க அப்ப உங்க வீடு எப்படி வச்சிருக்கணும், அப்ப வீட்லயுமே எல்லா நேரமும் வீடு ஸ்பிக் அண்ட் கிளீனா நிறைய பேர் வீட்டுல வச்சிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். என்ன நம்மளால இன்னும் அப்படி வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க. நீங்க ரெகுலரா யூஸ் பண்றவங்க பெட்ரூம், கிச்சன், ஹால், அந்த மாதிரி இன்னும் சாமி ரூம் வச்சிருந்தீங்கன்னா அங்கதான் நம்ம போய் டிவைன் எனர்ஜியா அங்கதான் நம்ம டெய்லி நின்று சாமி கும்பிடுறோம், டிவைன் எனர்ஜி வர்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி இடத்துல நல்லா கிளீனா வச்சிருக்கிறது, எந்த விதமான ஒரு அக்லி ஃபார்மா இல்லாத திங்ஸை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஹார்மோனியஸ் கலர்ஸ். ஓகே, கலர்ஸ் நிறைய எனர்ஜி அதுல இருந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு சென்டர், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ற ஒரு இடமா இருக்கட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலர்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. ஓகே, அதே இது நீங்க ஒரு டிஸ்கோ தேக்கு போனீங்க, இல்ல இன்னும் என்ன சொல்லலாம், இன்னும் நீங்க இப்ப இருக்கிற அந்த ஒரு டிஸ்கோ தேனே வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் போட்டு பிரைட்டா இருக்காது, டார்க்கா வச்சிருப்பாங்க. அப்பப்ப அந்த டிஸ்கோ தேயில வர்ற அந்த லைட், கலர் கலரா வர்ற லைட்ஸ் மட்டும் எரியும். ஸோ இன்னும் வேற சில, இப்ப நீங்களே ஒரு டெத் வீட்டுக்கு போனீங்கன்னாலும் அங்க அப்படியே பிரைட்டா லைட் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, எல்லாம் சோகமா இருக்காங்க. அப்போ அங்கிருந்து அந்த எனர்ஜியுமே அந்த லைட், இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு கலர்ஸ், அங்கிருந்து வர்ற கலர்ஸுமே உங்களுக்குள்ள நிறைய இரிட்டேஷனை உண்டு பண்ணுறாங்க. இப்ப நீங்க ஒரு சைக்கோதெரப்பி ஒரு கிளினிக் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்தோடனே ஒரு பிளசண்டா இருக்கிற மாதிரி சில கலர் காம்பினேஷன்ஸ் அடிச்சிருப்பாங்க.
மெடிடேஷன் ஹால்குள்ளே போனீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். ப்ளசண்ட்டாக நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அதுலேருந்து வர எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். அதே இது டிஸ்கோதேக் போகிற மாதிரி இதில் அந்த மாதிரி இன்னும் பப்பு, இன்னும் நீங்கள் இன்னும் டாஸ்மாக இருக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா க்ளீனாக ஃபர்ஸ்ட் இருக்குமா, அங்கே இருக்கிற க்ளீனாகவும் இருக்காது, ப்ளஸ் டர்ட்டியாகவும் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிற அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஹார்மோனியஸ் கலர்ஸ் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் காதுக்குள்ள சத்தம் கேட்காது. ஆனால் அங்கேருந்து வர்ற எனர்ஜியோ வைப்ரேஷனோ ஃப்ரீக்குவென்சியோ வந்து உங்களுக்குள்ள நிறைய இரிட்டேஷன் உண்டு பண்ணும். சரிங்களா? ஸோ இது இந்த இன்ஆடியபிள் நாய்ஸுங்கிறத வந்து நம்ம இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா நிறைய கிரீன், நீங்கள் இப்போ ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கிரீனாக அங்கே இருக்கிற ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸு, ஆப்ரேஷன் பெட்டில் விரிச்சிருக்கிறது, அந்த பேஷண்ட் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நிறைய கிரீன் கலராக போட்டிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹீலிங் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி இன்னும் கலர்ஸ் பற்றி ஆராவில் நிறையா போட்டிருக்காங்க. அது நம்ம ஆரா புக் படிக்கிறப்ப பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்மோனியஸாக இல்லாத ஒரு கலர்ஸ் ஒரு வீட்லயே ஆகட்டும், ஒரு ரூம்லயே ஆகட்டும், எங்கனாலும் ஆகட்டும், அது வந்து நமக்கு காதுக்கு கேட்காத சில ஃப்ரீக்குவன்சியை நமக்கு அனுப்பிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதுவுமே நமக்குள்ள என்ன உண்டு பண்ணும், நிறைய இரிட்டேஷன் உண்டு பண்ணும். ரேடியோ வேவ்ஸ், ஓகே, இப்போ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ரேடியோ வேவ்ஸ் ஒரு இடத்துல இருந்து நம்ம இங்கே 98.3 ஃப்ரீக்குவன்சியில் வச்சோன்னா என்ன ஆகுது, எங்கேயோ இருந்து நமக்கு அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து கூட இந்த ரேடியோல நம்ம கேட்குறோம். ஆனால் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இரிட்டேஷன் உண்டு பண்ணும். நான் அதில் நல்ல நல்ல பாட்டு தானே கேட்குறேன் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அந்த ரேடியோ வேவ்ஸ் அவ்வளோ நல்லது கிடையாது. நமக்கு அந்த வேவ்ஸை வந்து டைரக்டாக ஃபிசிக்கலாக நம்ம காதுக்கு கேட்கறது இல்லை, ஆனாலும் அது வந்து உங்களுக்குள்ள இரிட்டேஷன் உண்டு பண்ணும். ஓகே, அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம். ஓகே, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம் வந்து எர்த்தோட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் நடக்கிற சில விஷயங்கள் அங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து உங்கள் காதுக்கு கேட்காது, ஆனால் உங்களுக்குள்ள நிறைய இரிட்டேஷன் உண்டு பண்ணும். சரிங்களா? ஸோ நமக்கு திடீர்னு அதனால ஒரு இரிட்டேஷன் வந்துன்னா இதுலேருந்துலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் இப்போ இந்த எர்த்தோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து எப்பயுமே வந்துட்டுமா இருக்குமானா இருக்காது. அதில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே இருக்கிறப்போ நம்மள அறியாமல் அந்த இரிட்டேஷன் உண்டாகுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், இந்த அக்லி ஃபார்ம்ஸை நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி ஏதாவது உடஞ்ச திங் வீட்டில் வச்சுருந்தீங்க, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு அதை ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருக்காங்க, இமீடியட்டாக தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்களை அறியாமல் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, உங்களை அறியாமல் அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள நிறைய இரிட்டேஷனும் உண்டு பண்ணும். ஸோ வீட்டில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த திங்ஸுமே அதுலேயும் யூஸ் பண்ணாமல் இருக்க அதோட எனர்ஜி வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போடுறது பெட்டர். ஓகே, கலர்ஸுமே அப்படிதான். நம்ம ஆரா புக்கில் படித்தப்ப அதில் பார்த்தேன், நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் தேவையோ அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி கலரையா அட்ராக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து ஹார்மோனியஸ் கலர்ஸாக இல்லாதது வீட்டில் நிறையா அந்த மாதிரி திங்ஸ் இருந்தாலுமே தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்கன்றான். அல்லாட்டி அது மாதிரி இதை யூஸ் பண்ணாதீங்கன்றான். ஏன்னா அதுலேருந்து என்ன வரும், இரிட்டேஷன் எனர்ஜி வந்து அதுலேருந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து curiously enough inaudible noises are generated also from chaotic thinking of people. Super. ஓகே, இப்போ நம்ம chaotic திங்கிங்னா இந்த குழப்பமாக எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புள் கிட்டேருந்து வர்ற எனர்ஜி வர்ற தாட் ஃபார்ம்ஸ்லையுமே வந்து அவ்வளோ இரிட்டேட்டிங் எரிச்சலுக்கான எனர்ஜி இருக்குமா. நம்ம அப்படி யோசிக்கவே தேவையில்லை, பக்கத்தில் உள்ளவங்க அப்படி யோசிச்சாலே என்னாகுமா, நமக்குள்ளேயும் அந்த இரிட்டேஷன் அவ்வளோ உண்டாகுமா. அப்போ சில பீப்புள்கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம கேட்போம், நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களா. ஆனால் அந்த பர்சன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியும், அதை சென்ஸ் பண்ண முடியும். இல்லை, இந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்காங்கங்கிறத நம்மளால சென்ஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி பீப்புள்லேருந்து வர்ற அந்த ஆடியோ, அவங்க ஃபிசிக்கலாக பேசலை, ஆனால் அவங்கள்ட்டேருந்து வர்ற அந்த ஒரு நாய்ஸுமே வந்து நம்ம காதுக்கு ஃபிசிக்கலாக கேட்காது, ஆனாலும் நமக்குள்ளேயும் இரிட்டேஷனை உண்டு பண்ணுங்கிறான். சரியா?
அடுத்து noise in both forms penetrates into our ears but also into our subtle bodies and create heavy disturbance which manifest as mental, emotional and etheric disease and physical illness. ஓகே, இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருந்தோம் ரிப்பீட்டடானா நம்ம காதுக்குள்ள மட்டும் போகாது, நம்ம சட்டில் பாடிஸ்குள்ளேயும் போய் அதுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் உண்டு பண்ணுமா. இந்த டிஸ்டர்பன்ஸ் உண்டு பண்றனால இது என்னாகதான் உங்களுக்கு மென்டல் சிக்னஸ் வரலாம். மென்டல்னா என்னது, தாட் ஃபார்ம்ல ஏதாவது சிக்னஸ் வரலாம், எமோஷனலா உங்களுக்கு சில சிக்னஸ் வரலாம், எத்தரிக்கா சில டிசீஸும் வரலாம், பிசிக்கலாவும் உங்களுக்கு இல்னஸ் வரும். ஸோ இந்த 3 பாடிஸ்லையுமே பிளஸ் இந்த பிசிக்கல் பாடி நம்மளோட பர்சனாலிட்டி வெஹிக்கல்ஸ்ல கம்ப்ளீட்டா இந்த காதுல கேட்கிற இந்த தப்பான சத்தங்களும் காதுல கேட்க முடியல, ஆனாலும் இந்த மாதிரி சில தப்பான விஷயங்களுக்குள்ள நம்ம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நிறைய சிக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன போடுறாங்க? ஓகே, protection from natural noise is possible to a certain degree if humans understand defeat human greeds. Understanding defeats human greeds. ஓகே, ஆக்சுவலா டோர்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட ஒரு பேராசைக்காக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். இப்ப நீங்க இது வந்து தப்புன்னு சொல்லல, ஆனா டோர்க்கம் வந்து சொல்றாங்க அது தப்புன்னு தான். எதனாலனா, இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னாலுமே நம்ம பஸ்ல போகலாம், ஆக்சுவலா ட்ரெயின்ல போகலாம். ட்ரெயினுமே நிறைய சவுண்டு தான் கொடுக்குது, ஆனா நம்ம இன்னும் எல்லாம் ஃபாஸ்டா செய்யணும். நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம்ல, ஹரிக்கே வந்து அவ்வளோ இரிட்டேஷன் உண்டாகுதுங்கிறப்போ எனக்கு எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும் தான் நம்ம ஏரோப்ளைன், இந்த மனித சமுதாயம் ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சப்போ இப்ப அதை தான் வந்து டோர்கம் இங்க அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ஏரோப்ளைன்ல இருந்து வர்ற நாய்ஸ் வந்து நம்மளோட பீப்புளோட ஜீன்ஸ்குள்ளே போய் அடுத்தடுத்து அந்த ஜீன்ஸ்ல, இப்ப என்னோட பாட்டி வந்து ஒரு ஏர்போர்ட் கிட்ட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடா அந்த பிளைட் போற சத்தத்துல கேட்டு 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 அவங்களோட ஜீன்ஸ்ல ஒரு என்ன சொல்றாங்க, அவங்களோட ஜீன்ஸே ஜெனட்டிக் டிஸார்டராகவே அவங்களுக்குள்ள வந்து அடுத்தடுத்து வர்ற பிள்ளைங்களுக்கு நிறைய ரிட்டார்டா பிறப்பாங்களாம், இல்ல சைக்கலாஜிக்கல் பிரச்சனையோட பிறப்பாங்களாம். அப்ப அந்த ஏரோப்ளைனோட சவுண்ட் வந்து அவ்வளோ பாதிப்பு உண்டாக்குதுன்னா, ஓகே நம்மலாம் நினைச்சுக்கிறோம் நம்ம மனித சமுதாயத்தோட கண்டுபிடிப்பு வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு, நம்ம பிளெயின் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா டோர்க்கம் என்ன சொல்றாங்களாம், இது மனித சமுதாயத்தோட பேராசைனாலதான். இன்னும் நான் ஃபாஸ்டா இந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு போகணும், இன்னும் ஃபாஸ்டான்னு சொல்லி ஃபாஸ்டா செய்யற வேலையை தான் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். அன்னோயிங்லி அது எல்லாமே நமக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிட்டு தான் இருக்குங்கிறாங்க. நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு லாஸ்ட் வீக் சண்டே கூட வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அந்த பேர்ட்ஸ் சத்தம் கேக்குது, வெளியில கார் போற சவுண்டு நல்லா கவனிக்க முடியுது, ரோட்ல டாக்ஸ் ஒன்னோட ஒண்ணு சண்டை போடுறது, அந்த மாதிரி நிறைய அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் வந்து நிஜமாவே அவ்வளோ நல்லா இருந்தது. உன்னான்னு எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ ஒரு அமைதிய நான் அனுபவிக்காத மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்டில்லா இருந்தது. நீங்க அந்த டைம் கண்ணை மூடி அந்த ஒரு இதுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியும், உங்களால ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேன் இல்லாம இருக்க முடியாதுங்கிறனால என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம இப்போ ஒரு அட்வான்ஸ்டா நம்ம ஒரு பேட்டரி ஒன்று ரெடி பண்ணி ஃபேன் இல்லாம இருக்க மாட்டோம், சில பேர் டிவி இல்லாம இருக்க மாட்டாங்க, சில பேர் பாட்டு கேட்காம. அப்ப எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒரு சத்தத்துல இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம உட்காந்து புக்கு படிக்கிறோம், இல்ல வேற சில விஷயம். நான் வந்து சின்னதுல இருந்தே பார்த்தோம்னா புக்கு படிக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு படிக்கிறப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு பாட்டு ஓடணும், இல்ல டிவி ஓடணும். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இன்னும் அதெல்லாம் கேட்காம நம்மளால ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடிஞ்சா அப்ப எப்படி இருக்கும், இன்னும் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியோட நல்லா புரியும். ஆனா நம்ம இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிற பேர்ல நம்ம இந்த மாதிரி ஒரு சத்தத்துக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபேன் சத்தம் ஓடிட்டே தான் இருக்கு எப்ப பார்த்தாலும். அந்த மாதிரி ஒண்ணு ரேடியோ ஓடுது, டிவி ஓடுது. வீட்டுல நமக்கு ஒரு அமைதியா 100% எந்த சத்தமும் இல்லாம நிசப்தம்ல இருக்க முடியுதான்னு பார்த்தோம்னா நிறைய நேரம் நம்மளால இருக்க முடியறது இல்லை. சோ இததான் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா,
அட்லீஸ்ட் நம்மளா இந்த மாதிரி உருவாக்குற நம்ம உருவாக்குற இந்த மாதிரி நாய்ஸையாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சரில் இப்போ எப்படி எங்கேயோ இருந்த ஒரு பாட்டியோட ஜீன்ஸில் ஒரு இஷ்யூனால அவங்களுக்கு அடுத்தடுத்து வர பரம்பரையில் வர்ற பிள்ளைங்களை ஒன்று ரிட்டார்டடாக பிறக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு சைக்கலாஜிக்கல் டர்புலன்ஸோட ஒரு டிஸார்டரோட பிறக்கிற பிள்ளைங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கிறதா தான் இருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு பிள்ளைங்கள்ல முந்திலாம் ஆட்டிசம் கேள்விப்படுறது ரொம்ப ரேரா இருக்கும், ADHD கேள்விப்படுறது ரொம்ப ரேரா இருக்கும், மென்டல் டிஸார்டர் பிள்ளைங்க கிட்ட பண்றதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கும். இப்ப அது எப்படி இருக்கு, ரொம்ப காமனா நம்ம அதை கேட்கற மாதிரி இருக்கு. மேபி இதெல்லாம் கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டோர்கம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நாய்ஸஸ் கேட்காம இருக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இதுவும் அடுத்த டோர்க்கம் அதை தான் போட்டிருக்காங்க. Many electrical machineries in our homes consistently bombard our subtle centers with noise and we pay great amount of money for their damage. ஓகே, எல்லாத்துக்குமே நமக்கு சென்டர்ஸ் தெரியும் இல்லையா, சக்ராஸ். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சில மிஷின்ஸையே, நீங்கள் நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்கோம், மிக்சி வச்சுருக்கோம், ரேடியோ வச்சுருக்கோம், டிவி வச்சுருக்கோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்பில் நம்ம சினிமா பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், இன்னும் நம்ம கையில் அன்றாட யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன்லையுமே எல்லா நல்ல விஷயம் மட்டும் கேட்குறோமா, எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம், தப்பான விஷயத்தையும் ஃபோனில் பேசுகிறோம். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சட்டில் பாடிஸில் இருக்கிற சென்டர்ஸை நிறைய பாதிச்சு இது எல்லாமே ஃபியூச்சரில் நம்மளோட உடம்பு செஞ்ச டேமேஜுக்கு நம்ம நிறைய மணி யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்கிறான். சரியா? ஸோ பெட்டர் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. நீங்க ஒரே நாள்ல எதையும் கம்ப்ளீட்டா நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான இதை சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆன நாய்ஸ் என்ன செய்யுமா, ஷார்ட் சர்க்கியூட். நம்ம ஃபர்ஸ்ட் இரிட்டேஷன் டாபிக்ல பார்த்தோம் பாத்தீங்களா, ஷார்ட் சர்க்கியூட். இப்போ எங்க வீட்டில் இந்த டியூப் லைட் இருக்குன்னா, இந்த டியூப் லைட் 60 வாட்ஸ்னா 60 வாட்ஸ் தான் வரணும். ஆனா அங்க 40 வாட்ஸ் வந்தா என்ன ஆகும், அது எரியாது. சரியா? சோ அந்த மாதிரி ஆகலாம். இல்ல 60 வாட்ஸ்க்கு தேவையானதுல 100 வாட்ஸ் வந்தா என்ன ஆகும், டப்புன்னு வெடிச்சிரும். சோ அந்த மாதிரியும் வர்றதுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்னு கேட்டோம்னா, நீங்க எப்பெல்லாம் மெடிடேட் பண்றீங்களோ, இல்ல எப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரெஷன் வருது. ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரெஷன்னா நமக்கு இதையுமே நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஹையர் ஆர்கி இல்ல இன்னர் வேர்ல்டுல இருந்து இல்ல ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருது. சரிங்களா? அவங்க அப்படியே டைரக்டா இதை போய் பண்ணு, இது உனக்கு நல்லது, இது உனக்கு கெட்டதுன்னா சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சட்டில் ஃபார்மா தான் வரும். அந்த சட்டில் ஃபார்மா வர்றத இந்த இரிட்டேஷனும் இம்பெரலும் நிறைய இருந்ததுன்னா நம்மளால அதை டைரக்டா கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். இந்த மாதிரி கிரேட் பீயிங்ஸ் மாஸ்டர் மோரியா சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேர்ல்டு வார் 2 நடக்கிறப்போ ஸ்பெயின் கிட்டையும் ஜெர்மனி கிட்டையும் இன்னொரு ஒரு ஊர், அந்த 3 ஊர்கிட்டையுமே நிறைய இம்ப்ரெஷன்ஸ் ஹையரார்கிலேருந்து வந்துச்சான். ஆனா அங்க இருக்கிற லீடர்ஸால அதை கேப்சர் பண்ண முடியாதனால இன்னும் அந்த நிலைமைலாம் ரொம்ப மோசமாச்சு, அந்த நாட்டோட நிலைமைன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரிதான் இந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாருக்குமே எல்லா நேரமும் வந்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? ஏன் நான் மட்டும் என் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம்ல, உங்களுக்கும் கடவுள் சில இம்ப்ரெஷன்ஸ் அனுப்பிச்சுட்டே தான் இருக்காரு. இதை பண்ணு, இதை பண்ணாத, இது பண்ணா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்காது. ஆனா என்னன்னா, நம்ம இந்த மாதிரி சட்டில் பாடிஸ்ல நிறைய இம்பெரலும் இரிட்டேஷனும் வச்சிருக்கிறனால அவங்க சொல்ற விஷயம், அவங்க அனுப்புற விஷயம் நமக்குள்ள காதுல விழவும் மாட்டேங்குது. அதை கிராஸ் பண்ணி அதை நமக்கு அழகா அதை கன்வெர்ட் பண்ணவும் தெரியாது. சரிங்களா? சோ கடவுள் ஹையர் பீயிங்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட செல்லவங்கள்ட்ட தான் பேசுவாங்கன்னா கிடையாது, எல்லார்ட்டையும் பேசிட்டே தான் இருக்காங்க. ஆனா நமக்குள்ள இந்த தேவையில்லாத சில நாய்ஸை கேட்டு கேட்டு நம்மளே நம்மளோட சட்டில் பாடிஸ்ல இப்பதானே பார்த்தோம், சட்டில் பாடிஸையும் சக்கராசையும் நிறைய பாதிப்பு பண்ணி வச்சனாலதான் நமக்குள்ள சில விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஒரு பேரா மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம்.
The teachings advise that those who are leading groups, states or nations live in area where there is a minimum of noise. Decreasing noise pollution will bring greater health to nations and greater clarity of mind to those who are serving people in many ways. சரிங்களா? ஸோ டீச்சிங்னா ஏஜ்லெஸ் விஸ்டம். டீச்சிங் என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஒரு குரூப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு குரூப்புக்கு லீடராக இருக்கீங்க, இல்லை ஒரு நாட்டுக்கு லீடராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு லீடராக இருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து எங்கே வாழணுமாமா, ரொம்ப நாய்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல வாழ்ந்தால் நல்லதும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இருக்கிற பீப்புள் வந்து நல்லா ஆரோக்கியத்தோடையும் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்க அந்த நேஷனுக்கே அவங்களால வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் அந்த நேஷனை பார்த்துக்கவும் முடிக்கும். ப்ளஸ் அவங்களோட மைண்ட் வந்து நல்ல கிளாரிட்டியாக அவங்க இருக்கிற டிசிஷன் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செய்கிற டிசிஷன்ஸாக எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏன்ஷியன்ட் ப்ராஃபிட்ஸ் ஹூ கைடட் த எவல்யூஷன் ஆஃப் ரேசஸ் were dwellers of deserts, caves and mountains. ஓகே, ஸோ அதனால தான் முந்தி காலத்தில் இருந்த மக்கள் வந்து இந்த மனித சமுதாயம் இவால்வ் ஆகணும்னே சில பீப்புள் வந்து அதுக்குன்னு வேலை பார்த்த பீப்புளெலாம் வந்து எங்கே இருந்தாங்கன்னா வந்து டெசர்ட்டில், பாலைவனத்தில் இருந்தாங்களாம், இல்லை கேவ்ஸில் இருந்தாங்களாம், இல்லை மவுண்டன்ஸில் இருந்தாங்களாம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு இந்த மிஷினரி சவுண்டு கம்மி, ப்ளஸ் ஏரோப்ளைன் சவுண்டு இருக்காது, ப்ளஸ் மக்களோட தேவையில்லாத அந்த கயோட்டிக் சவுண்டுக்குள்ளே இல்லாமல் அவங்களால திங்கிங் வந்து இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இருந்ததுங்கிறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, our decisions and plans will have greater divine inspiration if they are made in silence of nature. We are told that one of the point of the plan of the great ones is to decrease noise. ஓகே, நம்ம ஆக்சுவலாக கிரேட் பிளான் என்னன்னே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. மேபி நம்மளோட பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த கிரேட் பிளான் வந்து அங்கங்கே இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க டோர்க்கம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு நல்ல பிளான் உருவாக்கணும் இந்த சமுதாயம் நல்லா வளர்றதுக்கு, இல்லை நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரூப்பை இன்னும் நல்லா வளர்க்குறதுக்கு, அந்த மாதிரிலாம் இன்னும் நம்ம நல்லா பிளான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் வந்து சைலன்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ எந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக ஒரு இடம் இருக்கோ, நேச்சுரலாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அது எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் டோர்கமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிரேட் ஒன்ஸ்னால் நம்ம இன்னும் ஹையர் ஆர்க்கியில இருந்து இந்த மனித சமுதாயம் மேம்படணும், மனித சமுதாயத்துக்காக பிளான் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிற சத்தத்தை குறைக்கிறதுமே அவங்களோட ஒரு பிளான்ல இருக்கும். ஸோ அந்த பிளானுக்கு நம்ம அதுக்கு கூட சேர்ந்து வேலை பார்க்கணுன்னா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஒரு நாய்ஸையும் குறைக்கிறதுக்கு பழக்கணும். நாய்ஸ்னா என்னது, வீட்டில் ரொம்ப சண்டை வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சண்டை போடுறத குறைச்சிக்கலாம், நம்ம எதிர்த்து பேசாமல் விட்டுறலாம். ஓகே, அவங்க பேசுறது தப்புன்னே தெரிஞ்சாலும் ரைட், அவ்வளோதானே, நான் இதை ஒத்துக்கணும், ஓகே ஃபைன், லீவ் இட் அப்படின்னு இதை விட்டுறலாம். கூட போட்டு அவங்கள்ட்ட போட்டு சண்டை போட்டு அதை பெருசாக நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்மள அறியாமே நம்மளோட சட்டில் பாடிஸ்க்கும் நம்மளோட சென்டர்ஸ்க்கும் தான் பாதிப்பு உண்டு பண்ணுறோம். நம்மளதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறதுக்கும் பாதிப்பு உண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைமில் நம்ம பொறுத்து போக பழகலாம். சரியா? ஸோ இந்த நாய்ஸை டிக்ரீஸ் பண்ணணுங்கிற ஒரு கிரேட்டர் பிளானுக்கு நம்ம ஒரு கருவியாக இன்னிலேருந்து என்னென்னலாம் செய்யலாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகேயா? மேபி ரேடியோ போடுறத குறைக்கலாம், கம்ப்ளீட்டாக விட முடிஞ்சதுனாலும் விட்டுருங்க. டிவி பார்க்குறத குறைக்கலாம், அதுலேருந்து வர்ற நாய்ஸுமே நல்லதாக எல்லாம் இருக்கான்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் டிவியில் பாருங்கள், மேபி டிவியில் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் இது பாருங்க, நல்ல பாட்டு கேளுங்க, காலையில் எந்திரிச்சா இன்னும் நல்ல நல்ல பாட்டு அந்த மாதிரிலாம் கேளுங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும்னு சொல்லலை, அந்த நம்ம கொடுக்குற அந்த டிஸ்ட்ரக்டிவான நாய்ஸை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுவுமே அப்போ நம்ம எப்படி இருக்கோம், கிரேட்டர் பிளான் கூட ஒரு கனெக்ஷனோட தான் நம்ம அந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கோங்கிற ஒரு ஓகே நானும் கிரேட் பிளான்ல ஒரு பகுதியாக இருக்கேன்னு நம்மளால வந்து நினச்சி நம்மளே தட்டி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த கிரேட் பிளான் வந்து
எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு என்ன பிளான்னே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஒன் ஆஃப் த பிளான் என்ன சொல்லி போட்டிருக்காங்க, இந்த நாய்ஸை குறைக்கணும்னு போட்டிருக்காங்க, இந்த சத்தத்தை. ஸோ நம்மளுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம மேபி ஃப்ரைடே பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் ஒரு லைன்லேயும் அவர் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை ரீட் பண்ணி பண்ணாதான். இப்போ நம்ம இந்த பிளானில் நம்ம எல்லாருமே பார்ட்டாக இருக்கலாம்னா இருக்கலாம். அதனால தான் நமக்கு இன்னைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த மாதிரி நாய்ஸை குறைக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மேபி ஃப்ரைடே 6:30 என் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க, இல்லாட்டி நான் எடுப்பேன். ஓகே, பாய். We will meet on Friday 6:30. Okay, thank you everyone for watching. வேற யாருக்கும் இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஹலோ, யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா?